சட்டப்பேரவையில் கட்சி நிதி குறித்து முதலமைச்சர் விஜய் முன்வைச்ச குற்றச்சாட்டை தொடர்ந்து காரசார விவாதம் ரெண்டு தரப்புக்கும் இடையே நடைபெற்றது. என்னன்னா, சட்டப்பேரவை மரபை பொறுத்த வரைக்கும் முதல்வர் இந்த மாதிரி பதிலுரை தரும்போது வேற எந்த உறுப்பினரும் அதை குறுக்கீடு செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு இருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் குறுக்க ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பார் முதலமைச்சர். அப்போ உதயநிதி அவர்களும் எழுந்து பேச முற்படுறாரு. அதுக்கான பெர்மிஷன் கேட்கிறாரு சபாநாயகர் கிட்ட. ஸோ இரண்டு தரப்புக்குமே காரசார விவாதமா அது களத்துல மாறிடுச்சு. ஓகே, அந்த காட்சிகளை பார்த்தலாமா? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.